ஹே ஹாய் டாமீஸ், வெல்கம் டு OT7 Types of Love. நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஸோ சாரி. உங்கள்கிட்ட சாரி சொல்கிறதே எனக்கு ஒரு வேலையாக வச்சுட்டு தெரியுது போல். ஐம் ஸோ சாரி. நான் வீடியோ ரொம்ப லேட்டாக போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு 1 month ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. சாரி, நான் வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு. சாரி சாரி சாரி. நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா எனக்கு லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எனக்கு டைம் இல்லை. அதனால் சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் நம்புகிறேன். சரியா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதில் ஜிம்மினோட ரூல் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமலும் போகலாம். சேட் எண்டிங்காகவும் இருக்கலாம், சேட் எண்டிங்காக இல்லாமல் கூட இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட்: யூ அட்டெண்ட் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மேரேஜ், at the same time you will meet your ex-boyfriend. ஓகே, இந்த டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன நடக்குதுங்கிறது வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் ஜோ, இது உனக்கு அலர்ஜி ஆகும்டி, இது போட வேண்டாம். அக்கா, இது போட வேணாம், இது போட்டாச்சுன்னா ஃபேஸ்க்கு செட் ஆகாது, அதுவும் இல்லாமல் அவளுக்கு அலர்ஜி ஆகும். இப்போ ஓகே தான். அப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது பிம்பிள்ஸ், நிறைய ஸ்கார்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது என்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேம்மா அப்படின்ட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டும், இல்லை நான் மறந்துட்டேன் இந்த டென்ஷனில், இட்ஸ் ஓகே, நான் இதை வேறு போடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க வேறு மேக்கப்லாம் போடுறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே ஜோ, என்னடி உத்து பார்த்துட்ருக்க? இல்லடி, மேக்கப் கரெக்டாக போடுறாங்கன்னு பார்க்கணும்ல, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கிறியா? சரி 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 அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வாய மூட்டிங்க. இப்போ ப்ளஷ் போட போகிறாங்க. அக்கா என்ன பண்ணுறீங்க? ப்ளஷ் போட போகிறேம்மா. அக்கா, ப்ளஷ் மட்டும் போட வேணாம். பிகாஸ் எனக்கு நல்லா தெரியும் அவள் கண்டிப்பாக மாப்பிள்ளையை பார்த்தானா அவளுக்கு இந்த ப்ளஷ்ஷெல்லாம் தேவையே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவள் ஃபேஸே ரெட்டாக தான் போகுது. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. என்னம்மா, ப்ளஷ் போடலன்னா எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும்க்கா, பரவாயில்ல. அப்போ ஜோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவள் சொல்லுவாள், நான்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எங்களுக்கு தெரியாது பார்த்தியா, அக்கா சொன்னால் கேளுங்க, போடாதீங்க. அக்கா, அவள் இருக்கிறா, நீங்கள் போடுங்கக்கா அப்படி சொல்லிட்டு மாறி மாறி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல். என்ன இதுக்கு பைத்தியத்துக்கு நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்ருக்காங்க. சரி சரி, இப்போ நான் போடவா வேணாமா? அக்கா போடாதீங்கக்கா. அக்கா நீங்கள் போடுங்கக்கா, நான் தானேக்கா உங்களுக்கு கூப்பிட்டேன். ஓ அப்படி, சரி போட்டுக்கோ, எனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்களும் விட்டுட்டீங்க. இங்கே ஜோ அப்படி ப்ளஷ் எல்லாம் போடுறா. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் எப்பா சீக்கிரமாக மேக்கப் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடணும்ப்பா, இந்த 2 பைத்தியத்தை வச்சு சமாளிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு காண்டாகுது. இங்கே ஜோ, ஒயன், என்னடி நீ எப்போ ரெடியாக போகிற? நான் ஏதோ கொஞ்சம் நேரத்தில் ரெடி வரேன். ஃபஸ்ட் நீ போய் ரெடி ஆகுப்போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே ஜோ சொல்லும்போது இங்கே ஒயனும் சரி சரி நானும் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்ட்டு நீங்களும் போய் ரெடி ஆக போகிறீங்க. நீங்கள் பார்க்க எப்படி இருப்பீங்கன்னா கொஞ்சம் சப்பி தான், பட் ஆனால் க்யூட்டாக அழகாக இருப்பீங்க. என்னோட ஜோக்கு மேரேஜ், என்னால் நம்பவே முடியல. ஒரு காலத்தில் நான்லாம் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரிஞ்சவ மேரேஜ் அவளுக்கு தான். இவங்களெல்லாம் நம்பவே கூடாது. மேரேஜ் வேணான்னு சொல்லுவாங்களாம், ஆனால் ஆளாக மேரேஜ் பண்ணிட்டு போகிற ஆளாக அவங்களா தான் இருக்கும். கல்ப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மிரரை பார்த்து அப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. இதுக்கப்புறம் என் கூட யார் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் ஃபேஸில் இருந்த அந்த ஒரு ஸ்மைல் அப்படியே ஃபேட் அவுட் ஆகுது. ஏன் நான் இருக்க மாட்டேனா? அவன் வருவானா? வருவான். அவன் எப்படி இந்த ஒரு கல்யாணத்தை மிஸ் பண்ணுவான்? வருவான். ப்ளீஸ், நீ தயவு செஞ்சு மாறி இருந்திருக்கணும். உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். ப்ளீஸ், உன்னை என்னால் மறக்க முடியல. நீ மாறி இருந்திருக்கணும்.
கண்டிப்பாக நீ மாறி இருந்திருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கண்ணாடியை பார்க்குறீங்க. அவன் மாறி இருப்பான் நம்புகிறேன் அப்படின்ட்டு கண்ணை அப்படியே வைப் பண்ணுறீங்க. இன்றைக்கி என் ஃப்ரெண்டோட மேரேஜ். நான் இப்படி அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, அவளை நான் சந்தோஷப்படுத்தணும். எங்கே பாரு, எதை பற்றியும் யோசிக்காத, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அங்கே ஜோ உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா, போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஜோவோட ரூம் போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா ஜோ வேறு லெவலில் பார்க்கவே க்யூட்டாக அழகாக இருக்கா. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டீங்க. ஜோ, நிஜமாகவே இது நீ தானாடி, என்னால் நம்பவே முடியல அப்படின்ட்டு அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. இங்கே ஜோ சிரிச்சுக்கிட்டே அழகாக இருக்கேனா, இங்கே அழகாக இருக்கேனா, பாருடி எப்படி இருக்க அப்படின்ட்டு கையெல்லாம் வச்சு காட்டிகிட்டே இருக்கா. அழகாக இருக்குடி, என்னால் நம்ப முடியல. என் கூட பிச்சைக்காரி மாதிரி சுற்றிட்டு இருந்த பொண்ணு இம்பூட்டு அழகாக இருக்காளே, என்னால் நம்பவே முடியல. என்னடி அது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலாக இருக்கும்போது அப்படி தான் இருக்கும், ஏன் நீ கூட தான் அப்படி இருக்கா? ஆமாம் இருப்பேன், ஆனால் என்னால் நம்ப முடியல. இவ்வளோ அழகாக எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருந்த? ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு கையை நீட்டு அவங்கள காட்டுறா. அக்கா நீங்கள் வேறு லெவல்க்கா, என் கல்யாணத்துக்கும் நீங்கள் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் சரியா? இவளை விட நான் தான் சூப்பராக அழகாக என்னை ரெடி பண்ணணும், ஓகேவா? ஓகே சரி ஓகே, நீங்கள் மாப்பிள்ளை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க, உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சிரிக்கிறாங்க. எல்லோரும் அப்படி சிரிச்சிட்டே இருக்கும்போது டோர் நாக் ஆகுற சவுண்ட் கேட்குது. இரு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒயின் போய் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ஸ்கூல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நீங்கள் இதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வைப் பண்ணி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வேறு லெவலில் வைப் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டைமில் ஜோவோட அம்மா வந்து அவங்கள கூப்பிட்றாங்க. ஒயன், ஆண்டி சொல்லுங்கள். மாப்பிள்ளை வந்துட்டாங்கம்மா. வந்துட்டாங்களா? சரி நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. இங்கே பார்த்தா ஜோ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்கா. ஜோ, என்னடி மாப்பிள்ளை வந்தாச்சு, வந்துட்டாங்களா அப்படின்ட்டு ஃபேஸ் அப்படியே ப்ளஷ் ஆகுது. இதை பார்த்துட்டு பார்த்தீங்களாக்கா, நான் சொன்னேன்ல ப்ளஷ் போடாதீங்கன்னு, இப்போ பாருங்கள் எப்படி வெக்கப்படுறேன்னு. அவங்களும் அப்படியே பார்க்குறாங்க, அவங்களுக்கு சிரிப்பாக வருது. சரி மாப்பிள்ளை வந்தால் இப்படி தான் நடக்கும், ஆனால் அவளுக்கு கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. சரிக்கா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அனுப்பி வச்சுட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஜோ கிட்ட வரீங்க. என்ன ஜோ வெக்கமாடா? அப்படிலாம் இல்லடி. பச்சையாக தெரியுதுடி, உன் முகமே காட்டி கொடுத்துடுச்சு. நீ இப்போ வெக்கப்படுறதுலாம் ஓகே, இதே வெக்கத்தோட நீ மாப்பிள்ளை பக்கத்தில் போய் உட்காந்தேன்னு வையேன், மாப்பிள்ளை ஆல்ரெடி உன் மேலே பைத்தியமாக சுற்றுறாரு. பின்ன நீ இந்த மாதிரி வெள்ளலாம் வெக்கப்பட்டேன்னு வையேன், கல்யாணம் நடக்குதோ இல்லையோடி, அதுக்குள்ளே உங்கள் 2 பேருக்குள்ளும் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ நடிக்காதது மாதிரி பாடி எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. எங்கள் ஜோனா அப்படி ப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கா, ஃபேஸ் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. இப்போது மாப்பிள்ளை வந்து அங்கே மணமேடையில் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கொஞ்சம் நேரத்தில் ஐயருமே கூப்பிட்றாங்க, பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்கள் தான் ஜோவோட பிரைட்ஸ்மேட், ஸோ அதனால நீங்கள் தான் ஜோ அப்படியே கூட்டிகிட்டு வரீங்க. இங்கே ஜோக்கு சொல்லவே வேண்டாம், அங்கே போக ஃபேஸ் அப்படியே தக்காளி பழம் மாதிரி அம்பூட்டு சவப்பாக வருது. நீங்கள் இதை பார்த்துட்டு என்னடி இப்படி ப்ளஷ் ஆகுற, சும்மாடி என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜோவை மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க. அப்போது மாப்பிள்ளை பொண்டாட்டி என்னடி வெக்கமா இப்படி ப்ளஷ் ஆகுற அப்படின்ட்டு சொன்னதும் இங்கே ஜோ அப்படியே திரும்பி சைடில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. அவங்க அப்படியே பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறாங்க. பாக்ஸி ஸ்மைல் சொன்னோடனே அவங்களுக்கு யாரை ஞாபகம் வரும்? அஃப்கோர்ஸ் தயாங் தான் ஜோவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை. அவர் ஜோ பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. இங்கே ஜோ தயங்கா கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் ஆல்ரெடி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீ வேறு இப்படிலாம் பேசாத. கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கியா? ஜோ என் பொண்டாட்டி இப்போவே ரொம்ப அழகாக இருக்கா. ஜோ என்ன தாலி கட்டணுமாடி? என்ன சொல்கிற, கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? நாட்டி இப்படிலாம் பேசாத, எல்லாரும் பார்த்துட்ருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜோ அப்படியே வெக்கத்தில் அப்படியே குனிஞ்சிக்கிறா. இங்கே நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, அப்படியே அந்த சைடு திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் தேடுற பர்சன் அங்கே இல்லை. எங்கே போயிட்டான்?
வரலையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தேடுற பர்சன் அங்கே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் தயாங்மே ஜோவோட கழுத்தில் தாலி கட்டுறாரு. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே அழுகுறீங்க. ஆனந்த கண்ணீராக ஊற்றுது. பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, ஏண்டி அழுகுற? இல்லடி, என்னால் நம்ப முடியல, என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். என்னால் நம்பவே முடியலடி. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறா. யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஜோவை பார்க்குறீங்க. ஜோ அப்படியே அவங்கள்ட்ட வந்து பார்க்குறா. நீங்கள் அழுது இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு கண்ணேருந்து அப்படியே கண்ணே கெட்டுது. ஏண்டி நீ ஏண்டி அழுகுற? நீ அதுக்கு அழுகுற? ஆனந்த கண்ணீர். எனக்கும் தான் ஆனந்த கண்ணீர், வேற ஒன்றும் இல்லையா? அப்படியா, சரி அப்படி சொல்லிட்டு மாறி ஒரு அழுகாட்சியாக போகுது. இதை பார்த்துட்டு தயம், வயன் எதுக்கு அழுகிற? ஆனந்த கண்ணீர். அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்த்தா இங்கே பலன்னு கண்ணிலேருந்து ஊற்றுது. உனக்கு என்னடி ஆச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாடி, கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வயன் எப்போ பார்ப்பேன்? வயன் என்ன இங்கே தானே இருக்கிறா, அப்புறம் என்ன? ஆனால் நான் தூரமாலாம் இருக்கிறேன். நான் எங்கே போனாலும் நான் வயனை கூட்டிகிட்டு தான் போவேன். இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறதுன்னா யாரை கூட்டிகிட்டு போகிறது? குத்துக்கல் மாதிரி புருஷன் பக்கத்தில் இருக்கும்போது யாரை கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்குற? என்னதான் இருந்தாலும் வயன் மாதிரி வருமா? இதெல்லாம் ரொம்ப ஓவரி. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆல்ரெடி ஊரே உங்கள் 2 பேரை வச்சு தப்பாக பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களோன்னு சொல்லிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ வேறு இந்த மாதிரிலாம் சீன் போட்டுட்டு இருந்தேன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்கடி. கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு காதில் இருந்து குசுன்னு பேசிகிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜோ அப்படியே கப்சுப் வாயை அப்படியே மூடிக்கிட்டா. இங்கே நீங்கள் இன்னும் கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. பின்னாடியில் இருந்துட்டு ஒயனோட அம்மா, அடியே ஒயன் என்னடி அழுதுட்டுருக்க? இல்லைம்மா, என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ். ஆமாடி, அதுக்கு நீயே அழுகிற? அவளோட அம்மா அப்பாவே அப்படியே கன்னு மாதிரி நிற்கிறாங்க ஸ்ட்ராங்காக. நீ என்னடா நான் இப்படி உடஞ்சி அழுகிற? அதெல்லாம் வேறு ஃபீலிங். அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. கொஞ்சம் நேரத்தில் இப்படியே அந்த ஒரு சினோரியோ முடியுது. இப்போது இந்த ஃபோட்டோகிராஃப் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து பார்த்துட்டு போகிறது, அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறது, அந்த மாதிரி சினோரியஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே நீங்கள் ஒருத்தர் தேடிட்டே இருக்கிறீங்க. என்ன, நிஜமாவே வரலையா? எங்கே போயிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இங்கே ஜோ, நீங்கள் யாரையோ தேடுறீங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும், யாருங்கிறதும் அவளுக்கு நல்லா தெரியும். தயம், ஜிமின் வரலையா? ஜிமினா? ஜிமின் காலையில் என் கூட தான் காரில் வந்தான். இப்போ எங்கே போயிட்டான் தெரியலையே. இரு ஒரு நிமிஷம். ஜாக்ஸா, என்ன தயம்? ஜிமின் எங்க? ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். என்ன அப்படியா? அப்படின்ட்டு தயங்கோட ஃபேஸே அப்படி மாறுது. இதை பார்த்துட்டு ஜோ, என்னாச்சு தயங்? ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். சரி ஓகே அப்படின்ட்டு ஜோவும் விட்டுட்டா. அப்போ ஜாக்சன், டே தயங்கா. என்ன ஜாக்ஸா? இல்லை, ஜிமினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உன் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு தானே சொன்னேன்? ஆமாம், இதில் நிறைய பேர் இருக்காங்க. யார்? அதுவா அண்ணா, அந்த சாரீ, ஒரு லாவெண்டர் கலர் சாரீ, ஃபுல் ஸ்லீவில் வச்சுருக்கால. ஆமாம், அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணா? ஓ சரி அப்படி சொல்லிட்டு இங்கே ஜாக்சன் அப்படியே கீழே போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் ஜிமின், தயாங், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம், அண்ணா நிற்கிறான்ல அந்த பொண்ணு தான்டா ஜிமினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ அப்படியா? உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியுது யாரோ உங்களை பற்றி தான் பேசுகிறாங்கங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் கண்டுக்கல. உங்களோட கண் ஒரு பர்சனை மட்டும்தான் தேடிட்டே இருக்கு. அது ஜிமின் தான். நீங்கள் ஜிமினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். நீங்கள் ஸ்டேஜில் தான் நிற்கிறீங்க ஜோ பக்கத்தில். அப்போது உங்கள் ஒரு செட் ஆஃப் கேங்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு, ஜோ சொல்லுடி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த டைமில் இன்னொரு ஃப்ரெண்டு, சரி நாங்கள் சாப்பிட போகிறோம், ஒயன் என் கூட சாப்பிட வரியா? அது நான் ஜோ கூட வரேன். அப்போது ஜோ,
ஹே ஒயன், நீ காலையிலேருந்தே சாப்பிட்லடி, நேற்றுலேருந்தே நீ சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. போ நீ போய் ஃபஸ்ட் சாப்பிடு. ஹே ஜோ, நான் உன் கூட சாப்பிட்லான் இருக்கேன்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, என்னால் இப்போ உன் கூட வந்து சாப்பிட முடியாது. அதுவும் இல்லாமல் பார்த்தியா எவ்வளோ கூட்டம்னு, ஸோ ரொம்ப லேட் ஆகும்டி. நீ ரொம்ப பசி தாங்க மாட்டேன், நீ போய் சாப்பிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, போய் சாப்பிடுங்கிறல்ல. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போகிறீங்க, திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறீங்க. கல்யாணம் கலைஞ்சா எல்லோரும் மாறிடுவாங்க போல் அப்படி சொல்லிட்டு அவங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படி போய் சாப்பிட்லான்னு போகிறீங்க. ஸோ அந்த டைமில் ஜிமின் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் அப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க ஜிமின் வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஜிமின் வரல. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, யாரையுமே காணோம். அண்ணா, யாரோ ஜிமின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு, என்னடி பண்ணிகிட்ருக்க? இல்லை, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியா? எனக்கு ஒன்றும் கேட்கலையே. சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்காக போகிறீங்க. அங்கே போய் உட்காடுறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு மனசே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்கள் கேங்கில். பட் ஆனால் ஜோ உங்கள் கூட இருந்து சாப்பிடும்போது இருந்த அந்த ஒரு கம்ஃபர்ட் இப்போ உங்களுக்கு இல்லை. தனியாக இருந்து சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சாப்பாடே இறங்கலை. ஒரு 2-3 வாய் தான் வாயில் வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் சும்மா போட்டு பிசைஞ்சி அந்த சோத்துலேயே கோலம் போட்டுட்ருக்கீங்க. சாப்பாடே இறங்கலை அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. பார்த்தா அங்கே ஜோ தயான் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு அவளுக்கு பிடிச்ச பையன் கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்க போகிறா, லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறா, புது குடும்பஸ்தியாக போகிறா அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து அப்படியே சிமின் அப்படின்ட்டு இன்னொரு சவுண்டு. டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, யாரையுமே காணோம். என்ன அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் பக்கத்தில் ஜாக்சன் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜிமின் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஓ இவங்களா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்போ ஜோ, வயன் வா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் மட்டும், நீங்கள் தயாங் அப்புறமாட்டு ஜோ 3 பேர் சேர்ந்தாப்பில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இங்கேருந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தயாங்கிட்ட இது ஜிமினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சைகையிலே காட்டுறாங்க. அப்போ தான் உங்களுக்கே புரியுது, டீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கண்டும் காணாத மாதிரி அப்படியே விட்டுட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க பசங்க எல்லாம் உங்களை டார்கெட் பண்ண மாதிரி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி அவங்கள டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக துடிக்குது. நீங்கள் ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒருத்தவங்க உங்களை இந்த மாதிரி டீஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப நர்வஸ் ஆகுது. இதை ஜோ நோட் பண்ணுறான். இது தயாங்குமே நோட் பண்ணுறான். தயாங்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அவங்க பசங்கக்கிட்ட சொன்னாலும் பசங்க கேட்க மாட்டாங்க, வேணும்னே டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த ஒரு சினோரியோமே முடியுது. கொஞ்ச நேரத்தில் ஜோ இங்கேருந்து போகிறதுக்கான டைமும் வருது. உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறது, உங்களுக்கு டியர்ஸ் அப்படியே கண்ட்ரோல்டாக அவகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கணும், அழுகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் ஆனால் உங்களால் சுத்தமாக முடியல. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. இப்போது ஜோ அப்படியே தயாங் கூட காரில் ஏறி உட்காந்துட்டா. அவங்க அம்மா அப்பா எல்லோரும் அழுகுறாங்க. அவங்க அழுகிற பார்க்க இன்னும் ஜோக்கு இன்னும் அழுக தான் வந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் தான் ஒயன் அப்படியே ஜோவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கார்கிட்ட நிற்கிறா. அவ்வளோந்தான், ஜோ ஒயனை பார்த்ததுமே பஸ்ட் அவுட் ஆகி அப்படி அழுகிறா. அழுகக்கூடாதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. அவள் அழுகிற பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி அப்படியே ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகிறீங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜோ, ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என் கூட யாரடி வருவா? தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஜோ, நானும் ஒரு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப மிஸ் பண்ணுவேன். மிஸ் யூ வயன், மிஸ் யூடி அப்படின்ட்டு மாறி அப்படி அழுகிறீங்க. இங்கே தான் அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரோட பாண்டிங் இந்த ஊருக்கே தெரியும். பிகாஸ் எங்கே போனாலுமே அப்படியே ஒட்டி பிரியாத ரெட்டை பிரிவுகள் மாதிரி தான் 2 பேரும் சுற்றிட்டே இருக்கும். அப்படியே நைட் ஆனாலும் சரி, வெளியில் போனாலும் சரி, எங்கே போனாலும் அப்படியே ஒட்டிக்கினே தெரியுவீங்க.
இப்போ திடீர்னு அவங்க வந்து போகிறாங்கன்னு நினைக்கும்போது ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் தயங்கிட்ட தயம் சொல்லுவேன், ஜோ நல்லா பார்த்துக்கோ, எனக்கு தெரியும் நீ அவங்கள நல்லா பார்த்துப்பேன்னு, பத்திரமா பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் அவர் ரொம்பவே ஹைப்பர், கோவப்பட்டு ஏதாச்சும் பேசிடுவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கோவப்பட்டு கையெல்லாம் நீட்டிடாத, பாவவா. எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு விட்டுரு ப்ளீஸ். அயன், எனக்கு தெரியும் அயன், நான் கண்டிப்பாக அவளை நல்லா பார்த்துப்பேன், சரியா? அப்போது அயன், ஜோ அழுகாதடி, இங்கேருந்து ரொம்பவே சந்தோஷமாக போகணும், சரியா? உங்களை நான் ரொம்பவே சந்தோஷமாக அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன்டி. அதனால தான் அழக்கூடாது, நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன், என்னையே நீ அழுக வச்சுட்டல அப்படின்ட்டு மறுபடியும் அழுகிறா எங்கள் தயா. வயன் அழுகாத, ஒன்றும் இல்லை, நான் என்ன உன் ஃப்ரெண்டை என்னை கடத்திட்டா போகிறேன், அவன் நான் பத்திரமா போய் சந்தோஷமாக வாழை தாண்டி கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கு. சரி உன் ஃப்ரெண்டு எந்த ஒரு கஷ்டப்படாமல் நான் பார்த்துக்கிறேன். அப்போ ஜோ, ஹே வயன், ஈவினிங் அங்கே வந்துடுவல்ல, அது நான் வரேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரத்தில் அந்த கார் ஸ்டார்ட் ஆகி அப்படியே போகுது. இங்கே ஜோனா உங்களுக்கு டட்டா காமிச்சிட்டே அப்படியே அழுதுகிட்டே தான் போகிறா. நீங்களும் அழகாமல் அப்படியே அந்த காரு கிராஸ் ஆனதான் உண்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு அப்படி அழுகிறீங்க. இதுக்கப்புறம் என் கூட யாரடி வருவா, என்னால் முடியல, என்னால் சுத்தமாக முடியலடி. எங்கே போனாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என் கூட அவள் தாண்டி இருப்பாள். இப்போ என்ன தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குடி, கஷ்டமாக இருக்கு, நல்லா சுத்தமாக முடியல அப்படின்ட்டு அப்படி அழுகிறீங்க. இது ஒரு பர்சன் அப்படியே பார்க்குறாங்க ஒரு காரில் இருந்து. அந்த கார் அப்படியே க்ராஸ் ஆகும்போது தான் நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் ஒய்ப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறேன்னு தெரிஞ்சதும் அந்த ஹெட் அப்படியே திரும்பிடுச்சு. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரியாகி தான் அப்படியே நிற்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ஒயனோட அம்மா அப்பாலாம் அப்படியே ஒயனை கூட்டிகிட்டு அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டாங்க. இப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தான் வீட்டுக்கு வந்து சோகமாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா இதை பார்த்துட்டு, ஹே என்னாச்சுடி, எதுக்கு உன் ஃப்ரெண்ட் என்ன வாழை தான் போயிருக்கா, தேவையில்லாமல் சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க, அது உங்களுக்கு சொன்னாலாம் புரியாதுமா, அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங், உங்களுக்கு சொன்னால் புரியாது. என்ன ஃபீலிங்கோ, சீக்கிரம் கிளம்பு, அங்கே போகணும்ல. சரி அப்படின்ட்டு நீங்களும் அப்படி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே டவல் மட்டும் ரேப் பண்ணிட்டு அந்த மிரர் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. வரல. அப்போது இங்கே இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நான் தான் ஜெமினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கீங்க. பேசாமல் ரிசப்ஷனும் போய் பார்ப்போம், அங்கே இருப்பான்ல, கண்டிப்பாக அந்த ரிசப்ஷனில் இருப்பான்ல, இருப்பான். அவனுக்கு மார்னிங் ஏதாச்சும் ஒர்க் இருந்திருக்கோ, ஸோ அதனால் அவன் வந்திருக்க மாட்டான். அவன் எப்படி அவங்களோட மேரேஜ் அட்டன் பண்ணாமல் இருப்பான், அட்லீஸ்ட் ரிசப்ஷனுக்காச்சும் வருவான்ல, வருவான், கண்டிப்பாக வருவான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட அப்படியே ரெடி ஆகிட்டு இப்போ நீங்களும் உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த ரிசப்ஷனுக்காக அப்படியே அந்த மண்டபம் வரீங்க. அங்கே பார்த்தா ஜோ தயாங்கூட ரொம்பவே ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உள்ள என்டர் ஆகுறீங்க. உங்களை பார்த்ததோ ஜோ அப்படியே அந்த மேடையிலேருந்து அப்படியே எழும்பி நிற்கிறா. நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படியோ தெரியும் இங்கே ஓடியே வந்துடுவான்னு சொல்லிட்டு, ஸோ அதனால் நீங்கள் எங்கேருந்து நில்லுங்கிற மாதிரி கையை ஆட்டிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் மேடம் கேட்கல. அங்கேருந்து குடு ஓடி வந்து உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுற அந்த ஹோல் மண்டபமே அப்படியே உங்களை தான் பார்க்குது. உங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தனியாக தெரியுது. எல்லோரும் அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே தயாமும் அப்படியே ரொம்பவே ஹாப்பியாக சிரிக்கிறாரு. அப்போது நீங்கள் என்னடி ரொம்ப மிஸ் பண்ணியா? ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏடி இவ்வளோ நேட்டு
இல்லடி ரெடி ஆகிட்டு வர வேண்டாமா? சரி வா அப்படி சொல்லிட்டு அவங்கள இழுத்துட்டு அப்படியே அந்த ஸ்டேஜுக்கிட்ட போகிறா. அங்கே தயம் இப்போ சந்தோஷமாடி ஜோ? சந்தோஷந்தான். உனக்கு தெரியுமா வயன், இவ்வளோ நேரமாக வயன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டா. எனக்கு ஃபோன் பண்ணியிருந்துருக்கலாம்ல லூஸு, என் ஃபோனு வீட்டில் இருக்குது. அப்போ தேங்கிட்ட சொல்லி கால் பண்ணியிருந்துருக்கலாம்ல, நீ தான் ஃபோனே எடுக்கலையே. பாரு தெரியும் என்ன காலா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க. எங்கே உங்களுக்கு நேரம் ஃபோனெல்லாம் பார்க்குறதுக்கு? சாரிடி கொஞ்சம் பிஸி, ரெடி ஆகுறதுல முகரக்கட்டை. சரி விட, எதுக்கு போய் திட்டிக்கிட்டு? நான் பாவம் இல்லையா? பாவமே இல்லை. சரி விடடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிச்சுட்டே இருக்கீங்க. இங்கே கீழே இருந்துட்டு மறுபடியும் ஜம்மன் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு. நீங்கள் அகெயின் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா யாருமே இல்லை. வந்திருப்பானா? ஜோட்ட கேட்கட்டுமா? ஜோ என்னடி? நான் ஒன்று கேட்பேன், கோவம்லாம் படக்கூடாது. சரி கோவம்லாம் படல, சொல்லு. அது ஜிம்மின் வரலையா அண்ணா? ஏன்னா ஜிம்மின் வரலையா அண்ணா அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கத்தோடு நீங்கள் கேட்குறீங்க. இது ஜோக்கு நல்லா தெரியுது. அப்படியே அவங்களே பார்த்துட்டே இருக்கா. என்னடி சொல்லு. வந்திருக்கான். எங்க? அவனை நான் பார்க்கவே இல்லை. நீ எதுக்கு அவனை பார்க்கணும்? இது என்ன, நீ என்ன லவ் பண்ணுறியா? அது இல்லை நல்லா லவ்லாம் பண்ணல, சும்மா அவனை பார்க்கலான்னு தான். ஓ இங்கே பாரு வயன், ஜிமின் உனக்கு டிசர்வ் ஆன பர்சன் கிடையாது. அதான் எங்கள் 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன? உன் கண்ணே தனியாக தெரியுது அவனை நீ தேடிட்டுருக்கேன்னு. அதை சொல்லு, அவனை தானே தேடிட்டுருக்க? ஏண்டி, அவன் உனக்கு என்ன பண்ணான்னு தெரியும்ல. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உன்னை ஜஸ்ட் டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கான். அவனை போய் நீ இல்லடி, தெரியும் அவன் என்ன டைம் பாஸ்க்கு தான் என்ன லவ் பண்ணான். அவன் ப்ளே பாய் தான் எனக்கு தெரியும். பட் இப்போ அவன் சேஞ்ச் ஆகிருக்கலாம்ல. அவன் சேஞ்ச் ஆகிட்டான்னா நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்ல. ஐயன் லூஸ் மாதிரி பேசாதடி, அவன் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை. என்ன சொல்கிற? தேவை என்கிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னான். ஜிம்மின் இன்னைக்கு வந்தான் மேரேஜுக்கு, பட் அட்டன் பண்ணலை. என்ன சொல்கிற? மேரேஜுக்கு வந்தான்னு சொல்கிற? அவள் எப்படி மேரேஜ் அட்டன் பண்ணல? வந்துட்டு போயிட்டான். ஏன்னா வேறு எவ்வளோ செட் பண்ணி உன் கூட மேட்ரு பண்ண போயிருக்கோம். அவ்வளோந்தான். நீங்கள் இதை கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. என்ன சொல்கிற? அவன் ஒன்றும் மாறலடி, அவன் ஒன்றும் மாறல. முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படி தான் இப்போவும் இருக்கான். ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். தேவையில்லாமல் உன்னோட லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணிக்காத. என்ன சொல்கிற? நீ பொய் தானே சொல்கிற. நான் ஏன்டி பொய் சொல்லணும்? என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேனே தவிர இந்த மாதிரி நாசமாக போகணுன்னு நினைக்க மாட்டேன். இங்கே பாரு, ஜிம்மினை பற்றி இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, அதை அவனை பற்றி நினைக்காத அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது இங்கே ஜிம்மன் அங்கேருந்து மாசா என்ட்ரி கொடுத்துட்டு உள்ளே வரான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. நிஜமாக தான் சொல்கிறியா? அவன் மாறலையா? இல்லை அவன் மாறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும். ஜிம்மன் அப்படியே அங்கே இருக்க பொண்ணுங்க கூடலாம் பேசிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். இங்கே தயாங்கும் அப்படியே ஜிம்மினை பார்க்குறான். தயாங்க்கு ஜிம்மினை பிடிக்கும், பட் இந்த ஒரு விஷயத்தில் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. பிகாஸ் அவன் இந்த மாதிரி பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸில் விளையாடுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் அவங்ககிட்ட நிறைய தடவை சொல்லுவான். பட் ஆனால் ஜிமின் கேட்க மாட்டான். என்னோடய லைஃப் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனை விட்டுட்டான். இப்போது ஜிமின் அந்த ஸ்டேஜில்
அப்படியே தேவங்க பார்த்துட்டு, மச்சான் ஹாப்பி மேரிட் லைஃப்டா. என் மச்சானுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு பா மச்சான். அப்புறம் என்ன, நைட்டு ஒரே ஜமாய் தான். பயம் முட்றா. காலையில் எங்கே போனா? அதுவா, அது காலையில் ஒரு சம்பவம் மச்சான். எப்படின்னு நினைக்கிற, வேறு நாள் தெரியுமா, செம்மையாக இருந்தா, செம்ம கட்ட தெரியுமா அப்படின்ட்டு. உங்களுக்கு இதெல்லாமே கேட்குது, அவ்வளோதான். அப்படியே பஸ்ட் அவுட் ஆகுறீங்க. ஆனால் ஒரு மாதிரி ஃபேஸ் திருப்பிட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போது ஜிமின், ஹே ஜோ, ஹாப்பி மேரிட் லைஃப். என் மச்சான் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், சரியா? ஜோக்கு இது சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் ஸ்டேஜில் இருக்கா, சிங்கப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால நார்மலாக விட்டுட்டா. பட் இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. அப்புறம் ஜோ, யார் பக்கத்தில் நிற்கிறது? திரும்பி நிற்கிறாங்க, கொஞ்சம் ஃபேஸை காட்ட சொல்லுங்க, நானும் பார்ப்பேன் இல்லை அப்படின்ட்டு. அப்படியே ஜிமின் அப்படியே உங்ககிட்ட வரான். நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க. ஹாய்ங்க, என் பேர் ஜிமின். அப்புறம் உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா நீங்களும் அப்படியே கூப்பிட்றான். நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. பார்த்தா நீங்கள், ஹேய் ஓயன், நீயா? எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி சரி. அப்புறம் இப்போ யாராச்சும் லவ் பண்ணுறியா என்ன? அப்போ ஜோ இது கேட்டோடனே செம்ம கோவம் வந்துருச்சு. அவள் யாரை லவ் பண்ணா உனக்கு என்ன? நீ சந்தோஷமாக இருக்கல்ல, நீ அப்படி இருந்துட்டு போ, என் ஃப்ரெண்டு கிட்டலாம் வராத. ஓ ஃப்ரெண்டு, சரி சரி சரி. இல்லை சும்மா கேட்டேன். என்ன தான் கடைசியாக லவ் பண்ணியா, இல்லை அதுக்கப்புறம் பசங்களை லவ் பண்ணிட்டே இருக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனால் ஒயன், நான் அப்படி இல்லடி. நீ போனதுக்கப்புறம் ஒரு பொண்ணு திவ்யான்னு, அப்பா செமையாக இருந்தது தெரியுமா அவ கூட. அப்புறம் லாவண்யா, அப்புறம் ரேணு அப்படின்ட்டு நிறைய பேர் கூட அப்படின்னு சொல்ல உங்களுக்கு இங்கேருந்து கண்ணீர் அப்படி கொட்டுது. அவங்களுக்கு முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜோ, நான் இங்கேருந்து போகிறேன். ஒயன் எங்கே போகிற அப்படின்ட்டு ஜிமின் அப்படி உங்கள் பின்னாடி வரான். சொல்ல ஒயன், யாராச்சும் லவ் பண்ணுறியா என்ன? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? நான் யாரு கூட வேணாலும் போகிறேன், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன். தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். இங்கே பாரு ஜிமின், நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது. மற்ற பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸில் விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. நான் இன்னைக்கு காலையில் வரைக்கும் நீ மாறினா நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளோ நினச்சேன் தெரியுமா? ஆனால் நீ ஸ்டில் இப்போ வரைக்கும் மாறல. நீ மாறல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் யாருமே லவ் பண்ணல. உன்னை என்னால் மறக்க முடியல. ஆனால் என்னையே ஏமாற்றி என்னை லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே வேறு 3 பொண்ணுங்க கூட அஃபேரில் இருந்ததில்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி இருந்தால் தான் அஃபேர்னு சொல்லுவாங்க. என்ன நீ மீனிங்கே தெரியாமல் பேசுகிற? சேச்சே காமெடியாக இருக்குல்ல உனக்கு? சரி, ஆனால் இப்போ சொல்கிறேன் ஜிமின், நீ எனக்கு டிசர்வ் இல்லைடா. நீ எனக்கு டிசர்வே இல்லை. என் லைஃப்பில் வந்து ஒரு ஒஸ்ட்டு பார்ட்னா அது நீ மட்டும்தான். ஒரு விஷயத்த நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன்கிட்ட என்னோடய வேர்ஜினிட்டி நான் கொடுக்கல. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய வேர்ஜினிட்டி எனக்கு புருஷனுக்கு மட்டும்தான். நீ எல்லாம் எனக்கு டிசர்வ் இல்லைடா, டிசர்வ் இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, எந்த பொண்ணுக்குமே டிசர்வ் இல்லை. மற்ற பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸில் விளையாடு. கொஞ்சம் கூட உனக்கு கில்ட்டாகவே இல்லையாடா? மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமே, துரோகம் பண்ணுறோமே, கொஞ்சம் கூட நான் ஏன்டி கஷ்டப்படணும் சொல்லு? நான் ஏன் கஷ்டப்படணும்? உன்கிட்டயே நான் இவ்வளோ கேட்டேன், வா பண்ணலாம். நீ தான் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இப்போல்லாம் பிடிக்காது அப்படி இப்படியே சொல்லிகிட்டே இருந்தானா எனக்கு எப்படி? அதனால தான்
உன் கூட லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் 3 பொண்ணுங்க கூட மேட்ரு பண்ணிவிட்டு லவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். நீ ஓகே சொல்லியிருந்தானே நான் ஏன்டே போக போகிறேன்? இதுதான்டா, இதுதான் நீ. என் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒஸ்ட்டு பார்ட்னா நீ மட்டும்தான் ஜெமன், நீ மட்டும்தான். கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ, என்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நீ ஃபீல் பண்ணுவாடா. அப்போ நான் உன்கிட்ட வர மாட்டேன். எனக்காக கண்டிப்பாக ஒருத்தன் இருப்பான், அவன் கூட கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ. இவ்வளோ நாள் நீ மற்ற பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடினியே, ஒரு நாள் நீ திரும்பி பாரு, உன் கூட நிற்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டான். ஏன்னா நீ பண்ண காரியம் அப்படி, எல்லாரோட ஃபீலிங்ஸ் இப்படி விளையாட்டல்ல. இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிச்சிடாது, ஏன்டா வந்தேன் இருக்கு. இன்னைக்கு காலையில கூட வாய் கூசுமே. இதுக்கப்புறம் நான் உன் மூஞ்சில நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ அழுக வருது. இங்கே ஜோவும் தயங்கும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். பிகாஸ் நீங்கள் 2 பேரும் போனது ஜோ பார்த்துட்டா அவளால் அங்கே நிற்க முடியல. அப்படியே பின்னாடி வந்து இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கா. நீங்கள் போகிறத பார்த்துட்டு உங்கள் பின்னாடி வரலான்னு பார்க்குறா. அப்போ தயம், வேண்டாம் ஜோ, விட்டுரு, அவன் இப்போ தான் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கா, இது அவள் லைஃப்க்கு நல்லது தான், நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத, வா நம்ம போகலாம். சரிங்க அப்படின்ட்டு இங்கே தயவுமே போயிட்டாரு. இங்கே ஜிம்மின் எதுவுமே கண்டுக்கல, அவர் பாட்டுக்கு அப்படியே இருக்கிறாரு. இங்கே நீங்கள் அப்படியே ஒரு ஓரத்தில் போயிருந்து அப்படி அழுகிறீங்க. ஏன்டா இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க? நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்த போகிறமோ நான் அவனை நான் அக்செப்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் நீ என்னால் முடியல. என்னதான் நம்ம 2 பேருக்கும் பிரேக்கப் ஆனாலும் உன்னை என்னால் மறக்க முடியல. ஆனால் நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டேல்ல அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. நைட்டு வேற செம குளிர் இருந்தீங்க, இருந்தாலும் அது எதுவுமே கண்டுக்காமல் அப்படி இருந்து ஜிம்மனை நினச்சி தான் அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த டைம் ஒரு பையன் உங்கள் மேலே கோட் அப்படியே போற்றி விடுறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அழுதுகிட்டே. இப்போ ஓகேவா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கிற இடத்துல அவரும் அப்படியே உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஆர் யூ ஓகே? இல்லை, நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க, ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணும்னு தோணுச்சு, ஸோ அதனால தான். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் ஏன் ஜிம்மினை நினச்சி தானே ஃபீல் பண்ணி எழுதிட்டுருக்கீங்க. நீங்கள் யார்? நான் தயங்கோட ஃப்ரெண்ட். எனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியும். நீங்கள் ஜிம்மினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? ஓகே சாரி. இல்லை, அவன் எனக்கு டிசர்வ் இல்லை. ஆமாம், அவன் எனக்கு டிசர்வ் கிடையாது. அவனை எதுக்கு நினச்சி ஃபீல் பண்ணி இப்படி அழுதுட்ருக்க? லவ் பண்ணிட்டேனே, அதான் நீங்கள் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்க? தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவனை ஒரு சான்ஸ் கொடுத்தா ஏற்றுக்கலான்னு நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆனால் அவன் மாறவே இல்லை. அவன் மாறவே மாட்டான். அவனுக்கு தெரியல நம்ம பண்ணுறது தப்பு, மற்றவங்களோட ஃபீலிங்ஸில் விளையாடிட்டுருக்கோங்கிறது அவனுக்கு இன்னும் புரியலை. அவனுக்கு புரிய வரும்போது அவன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ தெரியும் அவனுக்கு.
அது நீங்கள் எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க? இல்லை, எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் மார்னிங்லேருந்து பார்த்தேன், எல்லோரும் பசங்கள்லாம் சொன்னாங்க இது ஜிமினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் தயங்கிட்ட இப்படி என்ன விஷயங்கிற மாதிரி கேட்டேன். அவனும் சொன்னான். அப்போ தான் எனக்கு விஷயமே தெரிஞ்சுது. ஓ, எனிவேஸ் தேங்க்யூங்க. இட்ஸ் ஓகே. ஆமாம், உங்கள் நேம் ஒயன் தானே? ஏன் இந்த மாதிரி நல்ல பொண்ணுங்க எல்லாம் இந்த ப்ளே பாய்ஸ், பொறுக்கி அந்த மாதிரி பசங்கக்கிட்ட ஏன் போய் விழுகிறீங்க? பொண்ணுங்கன்னு மட்டும் இல்லை, பசங்க கூட, நல்ல பசங்க கூட தான் அந்த மாதிரி பொண்ணுங்கக்கிட்டலாம் போய் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படி? அதுவா, ஸ்டார்டிங்கில் நம்ம நினைப்போம் இதுதான் என்னோடய பர்சன், ரைட்டான பர்சன்ங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் நம்ம நினைக்கிற மாதிரி அது அமையாது. அப்படி அமைஞ்சுனா ஓகே, அப்படி அமையலைன்னா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒருத்தங்க மேலே ட்ரஸ்ட், லவ், கேர் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். இதுக்கப்புறம் அந்த ஒரு தப்பை திரும்பி பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஏன்னு தெரியல, இன்றைக்கி காலையில் வரைக்கும் நான் ஜிமின் வந்தான், அவன் மாறிட்டானா, அகைன் அவனை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருந்தேன். பட் அவன் ஸ்டில் இப்போ வரைக்கும் மாறலை. அவன் மாற மாட்டான், மாறவே மாட்டான் அப்படின்ட்டு மறுபடியும் அழுகிறீங்க. ஓகே கம் டவுன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் பேட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அந்த பர்சனை சாஞ்சிக்கிட்டு அப்படியே படுத்து அழுகிறீங்க. ஓகே கம் டவுன், நான் இருக்கேன். இதனால் எனக்கு பாய்ஸ் மேலே இருக்க ட்ரஸ்ட்டே போயிடுச்சு. யாரையுமே எனக்கு பிடிக்கல. ஈவன் ஏன்னு தெரியல, உங்கள் கூட இப்படி சாஞ்சு நான் படுத்து அழுகிறேன். கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் உங்களை ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு கம்ஃபர்ட்டும் கொடுக்குது. ஏன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் என்னை ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் என்னை நம்புறதுனால தான் என் கூட இவ்வளோ நேரம் இருந்து பேசுகிறீங்க. உங்கள் கஷ்டத்துக்கு நான் தோள் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் என் கூட ஷேர் பண்ணுறீங்க. அதனால தான் எனக்கு என்ன பயம்னா, இப்படி நான் எல்லாருமே இது பண்ணிட்டுருக்கேன்னா ஃப்யூச்சரில் எனக்கு வரப்போகிற ஹஸ்பண்டையும் நான் இப்படி தானே சந்தேகப்படுவேன். அவன் இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணியிருந்துருக்கலாம், யாரையாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம், அப்படி தானே எனக்கு யோசிக்க தோணும். எங்கள் பார்வையன், எல்லா பசங்களும் அப்படிலாம் கிடையாது. சில பேர் இப்படி இருக்கிறாங்க, அதுக்காக எல்லாரையும் ப்ளேம் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். ஆனால் யார் எப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியலை. என்னோடய லைஃப் அகெயின் தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே கொண்டு போக விரும்பலை. எங்கே பாரு அப்படின்ட்டு உங்களை அப்படியே திருப்பி பார்க்குறான். எனக்கு தெரியல, பட் ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டேன்னா, சிம்பத்தி அதெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொண்ணை அவன் மிஸ் பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஹாப்பி தான். ஆமாம், அவன் மிஸ் பண்ணனால தானே எனக்கு கிடைக்கும். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இங்கே பாருவேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் ஜிமின் மாதிரிலாம் கிடையாது. எனக்கு ஒன்றை மாதிரி இருக்க பொண்ணுங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி, அந்த மாதிரி கேட்டகரியில் தான் நானும். உன்னை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஜிமினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. நான் தயங்கிட்ட விசாரித்தேன். அதுக்கப்புறம் தான் உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுது. உன்னை நான் பார்த்தேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப், உன்னோட லவ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். நீங்கள் அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க.
என்ன சொல்கிறீங்க? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். உனக்கும் என்னை பிடிச்சிருந்தா மட்டும் நீ எனக்கு ஓகே சொன்னால் போதும், சரியா? அது வரைக்கும் உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன். என் பேர் ஜங்குக், சரியா? ஜியான் ஜங்குக். ஐம் ஆல்வேஸ் வித் யூ. நீ என்னோட லைஃப் பார்ட்னராக வந்தேன்னா அவனை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லை, என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமும் நீயாக தான் இருப்ப. ஸோ எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு, ஓகேவா? அப்படின்னு சொன்னதும் நீங்கள் அப்படியே ஜங்குக்கே தான் பார்க்குறீங்க. எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப டைம் வேணும்னு. ஸோ அதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்காத. ஏன்னா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேமிலி, நிறைய கனவு கட்டிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் தான் உன்னை பார்த்ததுமே என்னோடய ஃப்யூச்சரே அப்படி நான் புல் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க கூட நான் என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணணுங்கிறது மாதிரி நிறைய கனவுகளோடு இருக்கேன். நீ சொல்கிற ஒரு வார்த்தைக்காக எனக்கு ஓகே சொல்லுவியா அப்படின்ட்டு க்யூட்டாக கேட்குறான். நீங்கள் அப்படியே நான் பார்க்குறீங்க. அது தெரியும் உனக்கு டைம் வேணும், அதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் நீ ஓகே சொன்னால் மட்டும்தான் நான் உங்கள் வீட்டிலே வந்து பேசுவேன், சரியா? அது வீட்டில் ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கணும்ல. நீ ஓகே சொன்ன உடனே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எப்படி என்னை பற்றி தெரியும், உங்களை பற்றி தெரியாமல் நான் எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுவா? அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா ஒரு சின்னதாக ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ எனக்கு கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானாக ஓனாக ஒரு கம்பெனி பில்ட் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தயாங் தான். ஜிமினும் என்னோடய ஃப்ரெண்டு தான். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காது. ஸோ அப்புறம் வேறு என்னை பற்றி அப்புறம் இந்த ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லியாகணும். மேரேஜுக்கு அப்புறம் நீ என்கிட்ட குடிக்கக்கூடாதுன்னா சொல்லாத. ஏன்னா எனக்கு இந்த விஸ்கினா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் ரொம்பலாம் குடிக்க மாட்டேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த வெளியில் பார்ட்டிஸ் போனால் அந்த மாதிரி தான் குடிப்பேன். ஆல்கஹாலுக்கு அடிக்டட் அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. எதுவாக இருந்தாலும் லிமிட்டுக்கு மேலே போகாது, ஓகேவா? அப்புறம் ஸ்மோக் சம்திங் டென்ஷனாக இருந்தால் பண்ணுவேன். அதர்வைஸ் இந்த பொண்ணுங்க விஷயம் எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க. இல்லை இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? ஏன்னா ஃப்யூச்சர் நான் உங்க கூட தானே ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்ல. பட் நான் இன்னும் ஓகேவே சொல்லலை. நீ ஓகே சொல்கிறியோ இல்லையோ, எனக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட நான் எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுவேன், சரியா? அப்படின்ட்டு சொன்னதும் நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. சரி, ஓகே. உங்கள் அம்மா அப்பா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீ பத்திரமா போயிட்டு வா அப்படி சொல்லிட்டு அவங்கள தூக்கி விட்டு அப்படியே அவங்கள அனுப்பி வைக்கிறான். அப்போது நீங்களும் கன்ஃபியூஸ்டாக ஏதோ ஷாக் அடித்த மாதிரி அப்படியே போகிறீங்க. அப்போது ஜங்குக், ஹே வயன் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறீங்க. எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நம்பர் இல்லையே. அது இரு அப்படின்ட்டு உங்ககிட்ட இது என்னோடய விசிட்டிங் கார்டு. உனக்கு ஓகேன்னு சொல்லணுன்னாலும் ஓகே, இல்லைனாலும் எனக்கு இந்த நம்பரில் கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஓகே? அது ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அந்த காரில் ஏறி உட்கார்ந்ததோ ஜங்குக்கோட மைண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன இப்படி கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே அந்த ரிசப்ஷன்லேருந்து நீங்களும் வெளில வந்துட்டீங்க. ஜோவும் தயாவும் அவரோட ரிசப்ஷன்லாம் முடிஞ்சு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இங்கே நீங்கள் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது? இவன் என்ன திடீர்னு இப்படியெல்லாம் சொல்கிறான், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. ஜோவா? ஹலோ ஜோ. ஹே வயன், சொல்லு ஜோ, நீ ஓகேவா?
ஆ நான் ஓகே தான். என்னாச்சு வாய்ஸே டல்லாக இருக்கு? அது ஜோ. என்னடி? நேற்று ஒரு பர்சன் என்கிட்ட வந்து பேசினாருடி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. யார்? நேம் என்ன சொன்னா? ஜங்குக். ஓ ஜங்குக். தயாங்கா. ஆ என்னடி? ஆ உனக்கு ஜங்குக்னு யாராச்சும் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஆமாம், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்படியா? ஆமாம், ஏன் கேட்குற? இல்லை, எனக்கு உன் ஃப்ரெண்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். என்ன ப்ரப்போஸா அப்படின்ட்டு இங்கே வயன்கிட்ட அப்படியே தயாங்க வந்து பேசுகிறான். என்ன வயன், ஜங்குக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணானா? ஆமாம், அவன் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. எந்த பொண்ணுங்கக்கிட்டேயும் தானே போய் பேச மாட்டான். உன்னை பற்றி நேற்று கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டா சொன்னேன். அது அதுதான் சொன்னாங்க. என்ன? இல்லை, உன்னை மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓ அப்படியா? விட்டுறாத வயன், அவன் ரொம்ப நல்ல பையன். என்ன நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அவன் நிஜமாகவே ரொம்ப நல்ல பையன். நிஜமாகவே ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஜிமின் அதெல்லாம் கிடையாது. அவன் பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற பையன். கொஞ்சம் குடிப்பான், ஆனால் லிமிட்டடாக தான் இருப்பான் சொன்னானா? அதே மாதிரி ஸ்மோக்கு அதுவும் சொன்னார். ஓ எல்லாம் சொல்லிட்டானா? அப்புறம் அவனை பற்றி வேறு தெரிஞ்சுக்கணுமா? இல்லை, அவர் எனக்கு ஓகே சொல்லுவியான்னு கேட்குறாரு. நான் என்ன சொல்லட்டும்? நோ. என்ன வயன் கன்ஃபியூஸ்டாக இருக்கா? ஜிம்மன் மாதிரி அவனும் இருப்பானோன்னு. அவன் அப்படி கிடையாது. அவன் வந்து எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது. அவனுக்கு வந்து இந்த ஹோம்லியான பொண்ணு லைக் வெஸ்டர்ன்ஸ் பிடிக்கும். பட் ஆனால் ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் தான் அவன். இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணதில்லை. அவனோட ஒய்ஃபை தான் லவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் ரொம்ப நல்ல பையன். ஏன் அந்த க்ரீன் ஃப்ளாக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிப்பட்ட கேரக்டர் தான் அவன். சரி, என்ன முடிவு பண்ணலான் இருக்க? எனக்கு தெரியல. யோசிச்சு முடிவெடு, பட் அவனை மிஸ் பண்ணிடாத. அப்போது ஜோ ஃபோனை வாங்கிட்டு ஹே வயன் என்னடி? பேசாமல் இவனை ஓகே பண்ணிடுறி. ஏன்? இல்லை, நான் இப்போ தான் தேவங்கிட்ட கேட்டேன். தேவங்க சொன்னான் ஜங்குக்கு வந்து அவனோட வீடு பக்கம் தானா. அப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன்னா நீயும் நானும் சேர்ந்தே இருக்கலாம்ல. உனக்கு உன் பிரச்சனை. ப்ளீஸடி. போடி, நானே கன்ஃபியூஸில் இருக்கேன், நீ வேறு வந்து மண்டையை குழப்பாத. நிஜமாக தான்டி, நீ என்கிட்ட இருப்பேன்ல, ஏதாவது ஆத்திரம் அவசரம்னா கூட உன்கிட்ட நான் வந்து ஏதாவது கேட்பேன்ல. அப்போவும் எங்கனை வச்சு வேலை வாங்கலான்ட்டு இருக்க. அப்படி இல்லைனா இருந்தாலும் என் கூட நீ இருந்தேன்னா ரொம்பவே ஜாலியாக இருப்பேன்ல அப்படின்ட்டு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? அது தெரியல, நான் யோசிச்சு முடிவு எடுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நல்லா முடிவா எடுடி. சரி, ஓகே அப்படின்ட்டு இப்போது நீங்களும் ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்தா விசிட்டிங் கார்டு இருக்குது. என்ன பண்ணுறது? ஓகே சொல்லவா இல்லை வேண்டாமா? சொன்னால் ஜோ கூட இருக்கலாம். என்ன பண்ணுறது? பார்க்க ஜென்யூனாக தான் இருக்கிறாரு, ஆனால் எப்படி ஒரே நாளில் அவரை ஜட்ஜ் பண்ண முடியும்? இல்லை நம்ம ஏன் டேட் மாதிரி போகக்கூடாது? டேட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து கால் பண்ணுறீங்க. ஹலோ ஹலோ ஜங்குக். ஐம் ஜங்குக். வயன். வயன். அப்புறம் என்ன முடிவு சொல்ல போகிறீங்களா? அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு கரெக்டாக முடிவெடுக்க முடியல. அது எப்படி ஒரு நாளில் உங்களை நான் முழுசாக தெரிஞ்சு உங்ககிட்ட ஓகே சொல்ல முடியும்? ஏன் நான் அவனை லவ் பண்ணலையா என்ன? அது
அது நீங்கள் நான் எப்படி நம்ம வேணால் ஒரு நாள் டேட் போகலாம். டேட்டா? ம் டேட் போகலாம். அதில் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு, அப்போ நீங்கள் ஓகேவா? ஒரு வேளை நோ சொல்லிட்டேன்னா? நோ சொல்லிட்டாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே சரி. அப்புறம் ஒயன், டேட்டும் ஒரு நாள் தான் போகிறோம். அந்த ஒரு நாளே நீ என்ன புரிஞ்சுப்பியா? அது நான் புரிஞ்சுப்பேன். அதெல்லாம் நான் புரிஞ்சுப்பேன். சரி புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே விட்டுட்டார். இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் டே நீங்களும் ஜங்குக்கும் டேட் போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் ஜோக்கிட்டே சொல்லிட்டீங்க. இங்கே தயாங்கும் செம்ம ஹாப்பி. டேட் போனாவாச்சு எப்படியாச்சும் என் மாப்பிள்ளை கரெக்ட் பண்ணுறாங்கிற ஒரு நம்பிக்கை தான். இங்கே ஜோவும் ஹே நல்ல பையன்றி இப்போவே ஓகே சொல்கிறீ? இல்லை நான் டேட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணுறேன். சொன்னால் கேட்கவா போகிறேன். சரி என்னத்தையும் பண்ணிக்க அப்படின்ட்டு அவ்வளோ விட்டுட்டா. இப்போது நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே கார் எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் யாரா அது அப்படின்ட்டு அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக். எனக்கு காரில் வந்திருக்கீங்க? டேட் போகிறோம்ல, ஸோ அதனால தான். சரி அப்படின்ட்டு அப்படியே காரில் ஏறிட்டு அப்படியே திருன்னு கையெல்லாம் பேசிக்கிட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னாச்சு? ரொம்ப நர்வஸாக இருக்கா? இல்லை கொஞ்சம் பயமாக இருக்கு? என்ன முழுசாக நம்பலாம் சரியா? என்கிட்ட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இரு. நேற்று நைட்டு என்கிட்ட எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசுனீங்க அந்த மாதிரி பேசுங்க அப்படின்ட்டு நீங்களும் அப்படி போகிறீங்க. இப்போ ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. அது வந்து நார்மலான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். பெரிய ரிச்சான ரெஸ்டாரண்ட்லாம் கிடையாது. ரொம்ப நார்மலான ரெஸ்டாரண்ட் தான். உங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. பட் ஆனால் இங்கே ஃபுட்டு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே அப்படின்ட்டு அவர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் ஆர்டர்லாம் எடுக்கிறீங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஜங்குக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அவர் ஆர்டர் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு பிடிச்சது நீங்களே ஆர்டர் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கும் பிடிக்கும். நிஜமாவா? ஓகே அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட்றீங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ ரசித்து சாப்பிட்டே இருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டு அட்மிட் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன வயன், சாப்பாடு பிடிச்சிருக்கா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ரெகுலராக இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். இங்கே சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பரவாயில்ல, ஷெஃப்பு வேறு லெவல். எங்கே படிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரில. இங்கே ஷெஃபெல்லாம் கிடையாது. இங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க தான். லேடியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒருத்தரை கூப்பிட்றாங்க. ஜங்குக் வந்துட்டியாப்பா? ஆண்டி வந்துட்டேன். அப்புறம் ஜங்குக், இது யாருப்பா? அது என்னோடய லவ்வர் ஆண்டி. ஜங்குக் லவ்வரா அப்படின்ட்டு உங்களை அப்படி பார்க்குறாரு. இங்கே நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜங்குக்கு பார்க்குறீங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம், நீ என்னோடய லவ்வர் தானே, நான் உன்னை லவ் பண்ணுறேன் தானே அப்படின்ட்டு திருன்னு முழிக்கிறீங்க. அங்கே அந்த ஆண்டி, ஹே நீ ஜங்குக்கோட லவ்வரா? ஜங்குக் ரொம்ப நல்ல பையன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பா சரியா? அதே மாதிரி நீயும் ஜங்குக்கை நல்லா பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் மேலே அட்வைஸு. இங்கே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்கிறாங்க இவங்க அப்படின்ட்டு பேடு பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் டைம் ஆகிடுச்சி. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக் பே பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட அப்படி சொன்னீங்க? ஏன்னா எனக்கு தோணுது நீ என்ன ஓகே பண்ணுவேன்னு. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கை தான். ஒரு வேளை நோ சொல்லிட்டேன்னா நான் வெயிட் பண்ணுவேன். வெயிட்டா? ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் நீ தான் பொண்டாட்டி. நீ எனக்கு ஓகே சொல்லாட்டாலும் நான் உன்னையே நினச்சிட்டு தான் இருப்பேன். அப்படி சொன்னதோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. போகலாமா? போகலாம். பின்னாடி அங்கே இருந்துட்டு
அந்த ஆன்ட்டி ஏம்மா பொண்ணே உன் பேரை கேட்க மாட்டேன் பாரு, உன் பேர் என்ன? வயன் ஆன்ட்டி. வயன். சரிம்மா, தம்பியை நல்லா பார்த்துக்கோ சரியா? சீக்கிரமாக கல்யாண கார்டு அனுப்பிடு ஜங்குக். சரி ஆண்டி, சீக்கிரமாகவே அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் கத்துறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே பார்க்குறீங்க. போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டேட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஜங்குக்கு மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஜங்குக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அப்போது டேட்டிங் எல்லாம் முடிஞ்சுட்டு அப்படியே ஜங்குக்கு உங்களோட வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறாரு. இன்றைக்கி டே எப்படி போச்சு வயன்? நல்லா போச்சு. சரி, ஒன் டே டேட்டும் முடிஞ்சிடுச்சு. என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்? நீங்கள் ரொம்ப நல்ல பையன். எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுகிறீங்க, நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க. சரி, அப்புறம் 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 சொல்ல, நான் எதிர்பார்க்குறேன். ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா? சரி, ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக ஓகே தான். நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் லைஃப் லாங் இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியல் உன் கூட இருப்பான். என்ன சொல்கிற? அது ஓகே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமாவா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிப்பேன் கன்ஃபார்மா? பிங்கி ப்ராமிஸ் அப்படின்ட்டு கையை நீட்டுறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. என்ன பிங்கி ப்ராமிஸா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா? ஏன் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாதா என்ன? பிடிச்சவங்கக்கிட்ட சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறதுல தப்பே இல்லை. சொல்லு, பிங்கி ப்ராமிஸ் பண்ண என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்ட்டு அந்த ப்ராமிஸை கிஸ் பண்ணி அப்படியே ஊதி விடுறாரு. நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. க்யூட்டாக தெரியுறான். நீங்கள் ரொம்ப க்யூட்டாக பண்ணுறீங்க. க்யூட்டாக இருக்குது. சரி ஓகே, சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரமாவா? நான் வீட்டில் பேசி உங்கள் வீட்டில் பேச சொல்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்த்து அப்படி சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி கூட பார்க்கல, அப்படியே போகிறீங்க. அப்போ ஜங்குக், ஹோய் பொண்டாட்டி. என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஓகே, என்ன திரும்ப சொல்ல மாட்டியா? லவ் யூ டூ. ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய் அப்படிங்கிற ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாரு. நீங்கள் அவங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. என்ன எனக்கு ப்ளஷ் ஆகுது, ஐயோ 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 அப்படின்ட்டு கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறீங்க. வீட்டுக்குள்ளே உங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்க. என்னாச்சு வயன், எங்கே போனேன், இவ்வளோ லேட்டாக இருக்குது? டேட் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொன்னது 2 பேர் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிற, டேட்டா? டேட் போயிட்டு வரேன். என்னாச்சு அங்கே? பிடிச்சிருக்க? நாளைக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. உனக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. இங்கே நெக்ஸ்ட் டேயும் ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜங்குக் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறாங்க. ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்களோட அம்மா அப்பாவுக்குமே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம போனால் நல்லா பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஜோ செம்ம ஹாப்பி. உங்களை வீட்டுக்கு வந்து ஓடி வந்து ஹக் பண்ணுற. வயன், கடைசியில் நீயும் நானும் சேர்ந்து இருக்க போகிறோம் நீ அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. உனக்கு உன் பிரச்சனை, சரி அதான் உன்கிட்டே வந்துட்டேனே, அப்புறம் என்ன.
சூப்பர் ரீ, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. இதுக்கப்புறம் நீ நானும் பிரிஞ்சிக்கவே மாட்டோம்ல. இதான் சொல்லுவாங்க போல், சனி போனால் தனியாக போகாது, கூட ஒரு சனியையும் தூக்கிட்டு போகுன்னு. அதான் ஆயிடுச்சு போல். கொஞ்ச நாள் நீ இல்லாமல் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். இப்போ மறுபடியும் உங்ககிட்டே வந்து மாட்டிக்க போகிறேன் பார்த்தியா? அதை நினைக்கும் போதாண்டி கொஞ்சம் அடி வயரெல்லாம் கலங்குது அப்படின்ட்டு நீங்கள் அப்படின்ட்டு கலாய்க்கிறீங்க. இங்கே ஜோக்குனா காண்டாகி அப்படியே உங்களை அடிக்கிறா. சும்மா தாண்டி சொன்னேன் அப்படி சொல்லிட்டு பேசிச்சுட்டே இருக்கீங்க. இப்படியே தான் டேஸுமே ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் மனமேடையில் உட்காண்ட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. என்ன சந்தோஷமா? சந்தோஷம். இப்போது ஐயா அப்படியே தாலி எடுத்து ஜங்கு கையில் கொடுக்குறாரு. ஜங்குக்கு அப்படியே தாலியை வாங்கிட்டு உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களும் என்ன தாலி கெட்டலை அப்படின்ட்டு அப்படியே மேலே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்குக் தாலி அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஒயன், ஐ லவ் யூ. உன்னை நான் அழுக விடவே மாட்டேன். ரொம்ப பத்திரமா என்னோட குழந்த மாதிரி உன்னை நான் பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் யாரும் உன்னை ஹர்ட் பண்ணவும் விடவும் மாட்டேன். நானும் ஹர்ட் பண்ண மாட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு இதுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது இங்கே நீங்கள் அப்படியே கண் கலங்கிட்டே ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஓகே. அப்போ லவ் யூ சொல்லலாமே. லவ் யூ ஜங்குக்கா. என்ன லவ் யூ ஜங்குக்கா? ஜங்குக்கா நல்லா தாண்டி இருக்கு அப்படின்ட்டு அவர் தாலி கட்டுறாரு. தாலி கட்டின கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பொல கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. ஹே என்ன ஆனால் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி இந்த சைடு திரும்பி ஜோவை பார்க்குறீங்க. ஜோ அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நீங்கள் இதை பார்த்துட்டு, ஏண்டி உன் கல்யாணத்தில் நான் அப்படி அழுதேன், நீ என்னடானா இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. நீ என்கிட்ட தானே வரப்போகிற. அப்புறம் என்ன, நீ அப்போ பயந்துட்டு இருந்த நான் உன்னை விட்டு தனியாக போயிடுவேங்கிறதுனால. ஆனால் எனக்கு அப்படி இல்லையே, நீ எங்கே போனாலும் என் கூட தான் நீ வந்தாகணும். அதனால் ஐம் ஸோ ஹாப்பிடி. சரி அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஜங்குக் அப்படியே உங்களுக்கு திருப்பி உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ப்ளஸ்ஃபுல்லாக அதை வாங்குறீங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே உங்களை பார்த்த மாதிரி அப்படியே நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அவரோட ஐஸ் அப்படியே டியர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அவருக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு வழியே தெரியுது. பிகாஸ் லாஸ்ட்டாக ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருந்திருப்பார். உண்மையாக அவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். பட் அந்த பொண்ணு ஜிமின் மாதிரி தான், ப்ளே கேர்ள். ஆனால் அந்த பொண்ணை விட்டுட்டு வர அவருக்கு சுத்தமாக மனசு இல்லை. அந்த பொண்ணு கடைசியில் சொன்னது, நான் இப்படி தான் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, உன்னை யூஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன், நான் உன்னெல்லாம் லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. அந்த டைம் ஜிமினுக்கு அந்த ஒரு பெயின், நீங்கள் பட்ட பெயின் அவனுக்கு ஃபீல் பண்ணி உங்களோட ஞாபகம் வந்து உங்கள் வீட்டில் போய் பார்க்க போயிருந்துருப்பான். அப்போ தான் தெரியும் உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ்ன்னு. இங்கே வந்து பார்த்தா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு கண்ணு கலங்கி ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்களும் அப்படி பார்க்குறீங்க, ஜங்குக்கும் பார்க்குறான். அப்போ ஜங்குக் ஃபீல் பண்ணுறியா அவன்? இல்லை ஜங்குக், நான் ஃபீல் பண்ணது எல்லாம் போதும். நான் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு டிசர்வ் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அகெயின் நான் அதுக்குள்ளே போக விரும்பலை ஜங்குக். அதை விட பெரிய பொக்கிஷம் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய லைஃப்பில் அந்த பொக்கிஷத்தை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அது போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறான். ஐ லவ் யூ அயன், லவ் யூ ஜங்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒருத்தர் பார்க்குறீங்க. நீங்கள் 2 பேரும் பண்ணுறது எல்லாமே ஜிமின் பார்த்துட்டு தான் இருக்கான். அவனுக்கு புரியுது நீங்கள் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் சொன்னது அவனுக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. நீங்கள் சொன்னது தான் இப்போ அவன் மைண்டில் ஓடிட்டே இருக்குது.
ஜிமின், ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவ, நம்ம தப்பு பண்ணிட்டோம் நீ ஃபீல் பண்ணுவ. அந்த டைம் உன் பின்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் தனியாக தான் இருப்ப. ஈவன் நான் கூட இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் மூஞ்சில் முடிச்சிடாத. நீங்கள் அப்படியே போயிருந்துருப்பீங்க. அதுதான் இப்போ உன் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. நீ சொன்னது கரெக்டு தான் வயன். நான் உனக்கு டிசர்வ் இல்லை. நான் குப்பை. உனக்கு நான் வேண்டாம். உனக்கு ஜங்குக்கு தான் கரெக்ட், நான் இல்லை. நீ சொன்ன மாதிரி என் கூட இப்போ யாருமே இல்லைடி, யாருமே இல்லை. என் பொக்கிஷத்தை நான் தொலைச்சிட்டேன். நான் பண்ண தப்பு தானே. இது எனக்கு வேணும், இது வேணும் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக நின்று அழுதுகிட்டே இருக்கிறாரு. எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண் கலங்கி அவங்களே பார்த்துட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் 2 பேரும் எழும்பி அப்படியே ஜிமின் முன்னாடி வந்துட்டு, ஜங்குக் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, தேங்க்யூ ஜிமின். தேங்க்யூ. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ இல்லைன்னா வயன் எனக்கு கிடச்சிருக்க மாட்டா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவர். சந்தோஷமா இரு. நான் தான் அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நீ அவளை ஹர்ட் பண்ணாத. கண்டிப்பாக நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன், லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோ அவர் அப்படியே போகிறாரு. இங்கே ஜிமின் போகிற அவங்களே பார்த்துட்டே நிற்கிறாரு. சந்தோஷமா இரு வயன், சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. இங்கே தயாங் அப்படியே ஜிமின் கிட்ட வந்துட்டு, என்னடா ஃபீல் பண்ணுறியா? நான்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு கூட தகுதி இல்லைடா, ஏன்னா நான் அவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு நான் டிசர்வ் தான். ஸோ இதை நினச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ தேவைதான் எனக்கு, பரவாயில்ல அனுப்பிச்சிட்டு போகிறேன், எனக்கு இது தேவைதான் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கலங்கி போய் நிற்கிறாரு. அவங்க பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஜிமின் பண்ணதும் தப்பு தானே. ஸோ அதனால் ஷோல்டரை டேப் பண்ணிட்டு அவரும் போகிறாரு. இங்கே நீங்களும் ஜங்குக்கும் சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ஜங்கு கூட காரில் போகிறீங்க. ஜங்குக்கு உங்கள் கையை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வயன். எனக்கும் தான். ஃபீல் பண்ணுறியா? அதான் சொல்லிட்டேன்ல, ஃபீல்லாம் பண்ணல. சரி ஓகே. பட் ஆனால் ஜிம்மினுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜங்கு கண்டிப்பாக அவன் ரியலைஸ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் எந்த ஒரு பொண்ணோட லைஃப்லேயும் விளையாட மாட்டாங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அவனுக்கு ஒரு பெட்டர் லைஃப் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா வயன்? கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஒரு கார் ட்ரைவ் போய் அவங்க வீட்டுக்கும் போய் ரீச் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேரும் வீட்டுக்கும் போகிறாங்க. இப்போ டைம் ஸ்கிப். இப்போ நீங்கள் ரொம்ப நர்வஸாக பெட்டில் உட்காந்து நகத்தை கடிச்சிட்ருக்கீங்க. ஐயோ, நான் வேறு ஓகே சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டேன். இப்போது ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? எனக்கு வேறு பயமாக இருக்கு. ஐயோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டுருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. பார்த்தா ஜங்குக் அப்படியே வராரு. நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சு உட்காண்ட்ருக்கீங்க. என்ன மேடம் குனிஞ்சு உட்காண்ட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் இல்லையே. என்ன இல்லை, இது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு உங்கள் கையை ஹோல்ட் பண்ணுறாரு. என்ன பயமா? இங்கே பாரு, நான் ஒன்று புருஷன் சரியா? நான் ஒன்றை ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் சரியா? உனக்கு பிடிச்சிருச்சுன்னா ஓகே, பிடிக்கலைன்னா அப்புறமா பார்த்துக்கலாம். டயர்டாக இருக்கா? சரி அப்போ தூங்கலாம் அப்படி சொல்லிட்டு அவர் அந்த சைடு போய் படுக்கிறாரு. நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. நிஜமாக தான் சொல்கிறீங்களா?
அப்போது ஒன்றும் இல்லையா? ஏன் உனக்கு ஏதாச்சும் வேணுமா என்ன? எனக்கு ஓகே தாண்டி. இல்லை 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 நம்ம மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே அப்படின்னு அவரும் படுக்கிறாரு. நீங்களும் அப்படி படுக்கிறீங்க. அப்போது ஜங்குக் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துட்டு உங்கள் மேலே கையை போடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன கை கூடவா போடக்கூடாது? இல்லை போட்டுக்கோங்க. ஆமாம் ஜங்குக், ஏன் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது? அதான் சொல்லிட்டேனே, உன்னை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கூட சொல்லிக்கலாம். நிஜமாவா? பட் நீ அழுத தெரியுமா? அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்டி. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு தேங்க்யூ ஜங்கு. இல்லை நீங்கள் மட்டும் அன்றைக்கி வரல அப்படின்னா எனக்கு இந்த ஒரு லைஃப் கிடச்சிருந்துருக்காதுல்ல. ஆமாம் கிடச்சிருந்துருக்காது. தேங்க்யூ, லவ் யூ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜங்கு கூட ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்களே பார்க்குறாரு. லவ் யூ ஜங்குக்கா. ஜங்குக் என்ன நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ யாரோ சொன்னாங்க அப்புறமா பார்த்துக்கலான்னு. வேண்டாண்ணா, ஓகே பிரச்சனை இல்லை, நான் தனியாக தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுதோ. நீ தூங்க. இல்லை 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 வேணும் 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 வேணும்னா ஓகே. உனக்கு ஓகேவா? ஓகேனால தானே ஓகே சொன்னேன். அப்போ உனக்கு நிஜமாவே ஓகேவாடி? ஓ இப்போ பண்ண போறியா இல்லையா? என்ன பண்ண போறியா இல்லையாவா? என்னடி இப்படி ஆகிட்ட? இதெல்லாம் அப்படி தான். என்ன பண்ணுவே இல்லையா? பண்ணுறேன். என்னடி இதில் என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்டா? அப்படிலாம் இல்லை, சும்மா தான். அவன் எதுக்கு காய போடணும்? சரி என் புருஷன் ஆசைப்பட்டான், அதனால தான் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படி நினச்சேன். யார் நீ? நம்ம சொல்கிற? ஆஃப்கோர்ஸ். ஹே போடி அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் கணத்தை அப்படியே புஜுக் பண்ணுறாரு. தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி கணத்தை மட்டும் கிள்ளாத. ஏன்? ஏன்னா எல்லாருமே என்னோடய கணத்தை மட்டும்தான் கிள்ளுறாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஏன்டி? ஏன்னா நான் சப்பியாக இருக்கேன், அதனால் எல்லாருமே என்னோடய கணத்தை பிடிச்சி புஜுங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது எனக்கு வலிக்கும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிடிச்சி எனக்கு கண்ணமே பெருசாகிடுச்சு. அச்சோ அதுக்கு தானா? ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் கண்ணு அவ்வளோ க்யூட்டாக இருக்கா. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புஜுக் வேணாம் ப்ளீஸ் அப்படி பண்ணாத. எனக்கு பிடிச்சிருக்கடி. வலிக்குங்க. என்ன சொன்ன? வலிக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்ன? வலிக்குங்கண்ண. நல்லா இருக்குடி. என்னங்கன்னு சொல்கிறதா? ஆமாம். போ. ஏய் எங்கன்னு சொல்கிறீ? முடியாது சொல்லடி ஒருக்க. இப்போ நீ சொல்கிறியா? இப்போ சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க? கடிப்பேன்டி. கடிச்சிக்கோ அப்படின்ட்டு நீங்கள் கண்ணத்தை காட்டுறீங்க. என்ன அது? இதான் சொன்னேன் கடிச்சிக்க போகிறேன்னு. கடிச்சிக்கோ. கடிக்க மாட்டேங்கிற தைரியம். அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. என்ன பண்ண போகிற? ஏன்டி உனக்கு தெரியாதா? இல்லை நீங்கள் என்ன கண்ணத்தை தானே கடிக்கிறேன்னு சொன்னீங்க. கடிக்கிறேன்னு தானே சொன்னேன். கண்ணத்தை கடிக்கிறேன்னு சொன்னேன்னா அப்படின்ட்டு அவங்க லிப்ஸை அப்படியே கடிக்கிறாரு. வலிக்குது ஜங்கு, எனக்கு வலிக்குதுங்க. இப்போ எப்படி எங்கே வந்துச்சு? ஏதோ வந்துச்சு. இப்போ என்ன நீ எங்கன்னு கூப்பிடு. அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நான் உங்களுக்கு ஜங்குக்குன்னு கூப்பிட்றது பிடிக்கலையா? அப்படி இல்லை, எனக்கு இது ஒரு புதுவிதமான ஒரு ஃபீலிங். இந்த ஹஸ்பண்ட் மெட்டீரியலில் ஏங்க வாங்க அத்தான் அதெல்லாம் கூப்பிட்றது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குதா?
சரி ஓகே, அப்போ நான் அப்படியே கூப்பிட்றேன். என்ன ஏங்க ஓகேவா? டபுள் ஓகே. சரி ஏங்க அங்கே போய் படுங்க. முடியாது, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டா அவளுக்கு நான் இது கூட கொடுக்கலன்னு எப்படி அப்படி சொல்லிட்டு அவங்க லிப்ஸை அப்படியே ஜென்டலாக கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட கையெல்லாம் அவங்க பாடிக்குள்ளே ப்ளே ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நடக்குது. அப்புறம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்புறம் மேக்கவுட் வரைக்கும் போயிடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அதே மாதிரி ஜங்குக்கும் ரொம்பவே ஹாப்பி. ஓகேடா, இதோட இந்த ஒரு ஒன் ஷாட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு இந்த ஒரு ஒன் ஷாட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னக்கா ஜிம்மின் ஒன் ஷாட்டில் ஜங்குக்கு ஹீரோவாக போட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கேட்டால் நான் சொல்கிறது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, ஜிம்மின் வந்து ஒயனோட லவ்வை புரிஞ்சிக்கல. ஒயன் மாதிரி ஒரு பொண்ணை அவன் மிஸ் பண்ணிட்டான். பட் ஆனால் ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் ஒயனை வந்து அவன் வந்து ஒரு ஜெம்மாக பார்க்குறான். அவனுக்கு புரியுது ஒயன் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, இந்த பொண்ணை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவன் வந்ததுனால தான் அவன் ஒயனை வந்து விடலை. இன்கேஸ் ஜிம்மினுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஜிம்மினை விட்டுருந்துருக்க மாட்டான். பட் அவன் ஒயனோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணதுனால தான் இந்த ஒரு நிலமை லேட்டாக புரிஞ்சதுனால தான் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? சொல்லப்போனால் இந்த ஸ்டோரி இப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இது யாரோடதுன்னு நான் சொல்ல விரும்பலை, அவங்க சொல்ல வேண்டான்ட்டாங்க. ஸோ அதனால் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது? உங்களுக்கு ஜிம்மினோட இது ஓகேவா இல்லை ஜங்குக்கோடது ஓகேவா? எனக்கு சொல்லப்போனால் ஒயன் வந்து ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ணது வந்து ஜிம்மினை தான். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் நமக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னா அதை விட ஒரு டிசர்வான பர்சன் நம்ம லைஃப்பில் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். அதிலே ஸ்டக் ஆகி நம்மளோட கரியர் எல்லாம் வேஸ்ட் ஆகுது தவிர நம்ம எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ அதனால் யாராச்சும் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மூவ் ஆன். அது டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு, சில பேருக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் ஷைன் ஆவீங்க. ஓகே, இந்த ஒரு ஒன் ஷாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஒரு ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, until stay healthy and stay happy. Ramesh, love you, Sarang. Bye.